உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நேற்று திருநெல்வேலியில் விஜயோடைய பிரச்சாரத்தை பார்த்துருப்பீங்க. அது பிரச்சாரத்தை தாண்டி ஒரு கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளம், மக்களுடைய வரவேற்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். எப்பவுமே நெல்லை மக்கள் ஒரு தனி ஸ்பெஷல்னு கூட சொல்லிடலாம். அன்புலேயும் அதட்டல்லையும் கோபத்துலேயும் பாசத்துலேயும் எப்பவுமே ஒரு படி மேலே. அப்படி தமிழகத்தினுடைய அந்த தென்கோடி பகுதி விஜய்க்கே அப்படியாப்பட்ட உற்சாகம் அவர் முகத்தில் தெரிஞ்சுது. இவ்வளோ நாள் என்னை போட்டு அமுக்கி வச்சுருந்தாங்க, எனக்கு தடை போட்டிருந்தாங்க, என்னை தடுத்திருந்தாங்க, என்னை அடுத்த கட்டமாக செயல்படாமல் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போது நான் சுதந்திரமாக வரேன், நான் உங்கள் அன்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி குறிப்பாக அந்த நெல்லை மக்கள் கொடுத்த அந்த வரவேற்பில் பயங்கரமாக உற்சாகமாக ஒரு குழந்தையை தூக்கி அப்படி தோளில் வச்சுக்கிட்டாரு. அப்புறமா கொடுத்த பரிசு பொருட்கள்லாம் நிறைய பரிசு பொருட்கள் எல்லா ஊர்லேயும் கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக அந்த நெற்கதிரை அப்படி கொடுத்தாங்க. அதை வாங்கி அப்படி அணைச்சி வச்சுக்கிட்டாரு. திருநெல்வேலி, அதுதான் திரு என்றால் மரியாதை, நெல்லுக்கான இது, வேலி என்றால் காக்கிறது. அந்த ஊருடைய பெயருக்கான அர்த்தம் அதுதான். அப்படின்னு அந்த நெற்கதிரில் கொடுத்தது. அப்புறமா ஒரு நீட்டாக இருந்த அந்த உற்சாகமான வரவேற்பு பொதுவாக அது தொடர்ந்து வர குற்றச்சாட்டு அதுதான். உள்ள டயருக்குள்ளே ஓடுறாங்க, வேனுக்கு முன்னாடி இது பண்ணுறாங்க, பிரச்சார வேன் மேலே குதிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் தாவறாங்க. என்ன இன்னும் ஓப்பனாக சொன்னோம்னா அணில் குஞ்சுகள் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நீட்டாக இருந்தது. பொதுவாக சொல்லுவாங்க நெல்லைக்காரங்க தான் கோவக்காரங்கப்பா, நெல்லைக்காரங்க தான் முணுக்குன்னு சூடாயிடுவாங்க, அவங்களாம் நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்லாம் பேசுவாங்க. அந்த நெல்லை தூத்துக்குடி பகுதியில் அவ்வளோ நீட்டாக கொடுத்த அந்த உற்சாக வரவேற்பு தான். விஜய் அந்த அழுத்தமான விஷயங்கள்லாம் கூட நிறைய பேசியிருந்தார். அதற்கு முன்னாடி தமிழக அரசியல் களம், தமிழகத்தில் இப்போ தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். அப்புறம் உளவுத்துறை டிஜிபி மாற்றப்பட்டிருக்கிறார். இது எப்படி அப்படின்னு சில மூத்த பத்திரிகையாளர்லாம் சொன்ன விஷயம் என்னென்னா, தொடர்ந்து விஜய்க்கு கொடுத்த அழுத்தம் கூட அது காரணமாக இருக்கலாம். அவங்க போய் தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணது. எல்லா கட்சிகளும் ஃப்ரீயாக போகிறதுக்கு, நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, அவங்க ரோட் ஷோ பண்ணுறாங்க, அவங்க பார்த்திங்கன்னா மக்களை சந்திக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணால் மட்டும் ஏன் 51 நிபந்தனைகள், 81 கண்டிஷன்கள், அங்கே போகக்கூடாது, இங்கே இது பண்ணக்கூடாது, வேன் மேலே நிற்கக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது, இது மாதிரி தொடர்ச்சியாக எங்களை மட்டும் ஏன், அதுவும் குறிப்பாக சென்னையில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கெடுபடியாக இருந்தாங்க. நீங்கள் சென்னை இல்லைன்னா என்ன, சென்னை கோட்டை இல்லைன்னா என்ன, நாங்கள் குமரிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நெல்லைக்கு போகிறோம் அப்படின்னு எங்கள் தலைவர் போனார். அது சம்மந்தமாக நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இந்த அதிகாரிகள்லாம் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு. அதனுடைய மாற்றம் தான், அதனுடைய வெளிப்பாடு தான். இப்போ ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. குறிப்பாக டிஜிபி கூட ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். காவல்துறைக்கு உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் சொன்னால் மட்டும் நீங்கள் கட்டுப்படுங்கள், உங்கள் மேல் அதிகாரிகள் சொன்னால் மட்டும் நீங்கள் செய்யுங்க, அது தவிர மீது எதுவும் செய்ய வேணாம், அப்படி ஏதாவது இருந்தால் எங்கிட்ட புகார் அளிக்கலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி. இது தேர்தல் நெருங்க இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் பேசியிருந்தது கூட சொல்லியிருந்தாங்க, என்னப்பா நெல்லையில் தூத்துக்குடியில் போகும்போதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக எல்லோரும் கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க, எல்லோரும் டூ வீலர்லாம் ஓரமாக விட்டுட்டாங்க, அந்த வாகனத்தெல்லாம் வழி விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 விபத்துலாம் நடந்தது. உற்சாக மீதியில் ஒன்றும் பண்ண முடியாது, அது செய்யக்கூடாது. அவங்க திரும்பவும் அதுதான் நீங்கள் பண்ண அந்த நீங்கள் செய்ய அந்த உற்சாகத்தின் வெளிப்பாடாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுக்குறது, மாலை கொடுக்குறது, ஒரு குழந்தைய கூட்டின்னு இப்படி காட்டுறது, ஒரு அன்பை வெளிப்படுத்துறது, ஒரு தம்பி கூலிங் கிளாஸ் அப்படி தூக்கி அடிக்கிறாரு, அதை வாங்கி ஒரு போட்டுக்கிட்டு நல்லா இருக்கான்னு கேட்குறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் உயிரை பணைய வச்சு நீங்கள் இந்த மாதிரியான சாகசம்லாம் பண்ணி உங்கள் ஹீரோ முன்னாடி இதெல்லாம் காட்டணும்னு ஏதாவது அவசியமா? இது ஒரு கேள்வி தானே இது. அப்படி இதெல்லாம் கூட தடுத்தாகணும். இந்த 5 விபத்து அப்படின்றது கூட இதுவாகணும். ஏன்னா இருக்கிற மற்ற தொகுதியில் இந்த 11 நாளில் எப்படி விஜயால் பிரச்சாரம் பண்ண முடியும், இந்த வேட்பாளர் அறிமுகம்லாம் எப்படி இருக்கும், ரோட் ஷோ ஒரு பக்கம் பேசுகிறதுக்கான அனுமதி, இந்த ரோட் ஷோ போய் அந்த பாயிண்டில் போய் சேர்றதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆகுது. பொதுவாகவே இப்போ இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் ஒரு பக்கம் பிஎம்கேவுடைய ஓட்டுகளை, இன்னொரு பக்கம் விசிகாவுடைய ஓட்டுகளை பெருமளவில் தன் பக்கம் இழுத்துட்டார். ஒரு பக்கம் பெண்கள், இன்னொரு பக்கம் இளைஞர்களுடைய ஓட்டு,
இதில் தான் வந்து முதல்ல திமுக எதிர்ப்பலை அப்படின்னு இருந்தது, இப்போது அதிமுகவும் சேர்ந்துடுச்சு அப்படின்னு. ஏன்னா பாருங்க, எடப்பாடி தொகுதியில் ஒரு வேட்புமனு, தாவேக்கா வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதி அப்படின்ட்டு 233 விஜய் இனிமேல் திருத்தி தான் பேச வேண்டியதாக இருக்குது. அது கூட நிறைய கான்ட்ரவர்சிலாம் இருக்குது. அந்த வேட்பாளரே காணோம், எங்கேயோ ஓடி போயிட்டாரு, காணமா அல்லது வந்து எங்கன்னு என்னன்னே புரியல. வந்து ஒரு மனுவெல்லாம் தப்பு. ஒரு டம்மியான வேட்பாளர் ஒருத்தரை வச்சுருப்பாங்க எப்போவுமே, ஒரு டம்மி. அவருடைய மனுவும் ரிஜெக்ட் ஆகிருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த தொகுதி வந்து எடப்பாடி தொகுதி. அது வந்து அது ஒரு பெரிய பேசும் பொருள். வந்து நிறைய மனுக்கள்லாம் கூட, தாவேக்கா மனுக்கள்லாம் கூட கடைசி நேர பரிசீலனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நிறைய அதில் வந்து விவாதத்துக்குள்ளானதெல்லாம் கூட இருந்தாங்க. இதெல்லாம் கூட உள்ளே போந்து ஒரு கட்சி எங்களை அழுத்துது, அமுக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இருக்கும், ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் தேர்தல் ஆணையம் கரெக்டாக அதை பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரம்பூரில் பாருங்கள், சென்னை மாவட்டத்திலே அதிக வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதி வந்து பெரம்பூர், 49 வேட்பாளர்கள். இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நான் எதிர்பார்த்தது தான், ஜோசப் விஜய் இவர் பேர், இவர் நிற்க போகிறாரு, நின்றுருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சி விஜய், எம் விஜய், அப்புறம் வந்து கே ஜோசப், சி ஜோசப், இது மாதிரி விஜய் ஜோசப்ன்ற பேர்லேயே வந்து நிறைய பேர் வேட்பாளராக நிற்க போகிறாங்கன்ற தகவல். இது நடக்கும். இது நடக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியம் இல்லை. தமிழகம் முழுக்கவே பார்த்திங்கன்னா அந்த விஜய்ன்ற பேரில் நிறைய பேர் வந்து வேட்பாளராக நிற்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வருது. வந்து மக்கள் தெளிவானவர்கள். ஏன்னா விஜய் இப்போ வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, தாவேக்காக்கு ஓட்டு போடுங்கன்ற ஒரு பிரச்சாரத்தை தாண்டி தொடர்ச்சியாக விசில் 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 அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அப்படின்னா சின்னம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. அது அந்த விசில் பாட்டு கூட பயங்கர ஹிட்டாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனுக்கு போட்ட பாட்டாக இருக்குமோ என்னவோ தெரியல. வந்து அது கேட்கும்போது ஜனநாயகன் பாட்டு மாதிரியே இருக்குது. எடுத்து யூஸ் பண்ணுப்பா, ஜனநாயகனில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரிய போகுது, யூஸ் பண்ணுன்னு சொல்லியாச்சு. வந்து அந்த பாட்டு அதுவாகிடுச்சு. அதை தான் அவர் முன்னிலைப்படுத்துகிறார். ஏன்னா இந்த மாதிரி விஜய் ஜோசப் விஜய், விஜய் ஜோசப், சி ஜோசப், கே விஜய், இப்படி எத்தனை பேர்கள் வந்தாலும் விசில்ன்ற ஒரு இது இருக்குல்ல, அதுக்கு அந்த சின்னத்தை பார்த்து நீங்கள் அடுத்துங்க அப்படின்னு. அப்புறமா திருநெல்வேலி அந்த இதில் ரொம்ப இதுவாக சொன்னது வந்து விஜய் வருத்தப்பட்டு சொன்னது, என்னென்னவோ சூழ்ச்சி பண்ண பார்க்குறாங்க, கரூர் சம்பவத்தை வச்சு சூழ்ச்சி பண்ண பார்க்குறாங்க, ஜனநாயகன் படத்தை முடக்க பார்த்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு வேண்டப்பட்டவர்கள், எனக்கு நெருக்கமானவர்களை வைத்து ஒரு பெரிய சூழ்ச்சி. அதுவும் வந்து தேர்தலுக்கு 30 நாள் இருக்கும் பொழுது என் மேலே வந்து ஒரு அவதூறு பண்ண பார்த்தாங்க. அதை மக்கள் யாருமே கண்டுக்கல அப்படின்னு. அது விஜய் சங்கீதா விவாகரத்து மேட்டர் தான். அவர் வந்து நேரடியாக சொல்லனாலும் அதுதான் விஜய் கேட்குற மாதிரி. அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியா அல்லது வந்து 4 மாதத்துக்கு முன்னாடியான்னு தெரியல. அது இன்னும் டீட்டெயிலாகவே தெரியல. ஏன்னா அது ஒரு பக்கம் போயிட்டு அதை மறந்துட்டாங்க. அதை அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தலுக்கு 30 நாளுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பரபரப்பாக்க வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் வந்து சங்கீதா வந்து ஒரு இதெல்லாம் பேசியிருந்ததாக ஒரு தகவல்லாம் வந்தது. எனக்கு வீடு இல்லை, சொத்து இல்லை, என்னுடைய கணவர், என் குழந்தை, என் பிள்ளைகளையும் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு, நான் ஒரு லண்டன் வாசி, இங்கே நான் எதுவும் வாங்க முடியாது, நான் இந்திய பிரஜையே கிடையாது, எனக்கு நீலாங்கரை வீட்டில் வந்து எனக்கு வந்து பங்கு வேணும், இல்லைனா எங்களை வந்து அப்படியே விட்டுருவார்ன்ற மாதிரியான தகவல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த மனுலாம் எப்படி வந்து ரிலீஸ் ஆச்சு, எப்படி வந்து வெளியே வந்தது, இவ்வளோ வருஷம். அதுதான் விஜய் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன விஷயம். என்னென்னவோ தொந்தரவு பண்ண பார்க்குறீங்க, எவ்வளோ என்ன இது பண்ண பார்க்குறீங்க. இதை கூட விமர்சனமாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. எல்லாத்தையும் விட்டு வந்தேன் நான் ஏன் வந்தீங்க அப்படின்னு நான் கேள்வியெல்லாம் வச்சேன். ஏன் வந்தீங்க அப்படின்னா, நான் நல்லது பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். நான் வந்து இந்த 33 வருஷம் என்னை கொண்டாடினாங்க அந்த ரசிகர்கள். அவங்களுக்கு வந்து என்னால் முடிந்த ஒரு உதவி, எனக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தால் அதை வச்சு நான் அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணோம். நான் யாருடைய காசை, மக்களுடைய காசை வந்து 10 பைசா திருட மாட்டேன், நான் கொள்ளாடிக்க மாட்டேன். எனக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நான் புகழை பார்த்துட்டேன், செல்வத்தை பார்த்துட்டேன், சம்பளத்தை பார்த்துட்டேன், உச்சத்தில் இருக்கிறேன். அவங்க காசை எடுத்து நான் சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சரி, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, உங்கள் கட்சிக்காரங்க சாப்பிடுவாங்களே அப்படின்னா அவங்கள அப்படிலாம் யாரும் சாப்பிட விட மாட்டேன். நான் அப்படி சாப்பிட்றவங்களும் கிடையாது. ஏன்னா எண்ணில் ஒருத்தர் தான் அவங்க. அப்படி யாராவது அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, ஒரு ஊழல், ஒரு தவறான இது வந்தால் நான் கடுமையாக ஆக்ஷன் எடுப்பேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு. இந்த பக்கம் இருக்கும்பொழுது இவ்வளோ காலம் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த விஷயத்துக்கு வந்து ஏர்போர்ட் போனால் நோ கமெண்ட்ஸ், அதிகபட்சமாக சொல்கிற வார்த்தை நோ கமெண்ட்ஸ். இல்லைனா ஒரு வரியில் ஒரு பதில் சொல்லுவார். மைக்கெலாம் டேபிள் மேலே வச்சுட்டு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததை பற்றி என்னென்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஜனநாயகன் பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்கள்லாம் நடிகர் பின்னாடி போகிறாங்களே பைக்கில்
ரொம்ப உயிரை துச்சமாக மதித்து வச்சு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்பொழுது, இல்லை இல்லை இது தவறு, இது வந்து அவங்க திருந்தணும், கண்டிப்பாக திருந்தணும், இது ரொம்ப மோசமானது, அப்பா அம்மாவை நினச்சி பார்க்கணும், ஏன் அப்படிலாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய இளைஞர்களுக்கு வந்து போதை பழக்கம், தவறான பழக்கங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது, அவங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தை வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னது. இதுக்கு மட்டும் ஏன் ரஜினிகாந்த் இவ்வளோ உற்சாகமாக பேசியிருக்காரு? விஜய் அரசியல் அவருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வருத்தத்தை கொடுக்குதா? அதை ஒன்றும் வந்து என்ன இந்த சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்துன்னு இருக்கும்பொழுது சரி வரட்டுமே, நாம் வர முடியாத இடம் தானே. நான் இதை கூட பேசியிருந்தேன் வந்து உண்மையிலே ரஜினிகாந்துக்கு அவருக்கு ஒரு மனசு இருக்கும். நான் 96வது வருஷம் நம்மளை தூக்கின்னு வந்து அப்படியே மேலே உட்கார வச்சு நீங்கள் தாங்க முதல்வர் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இருக்கிறவங்களாம் இது பண்ணுவது, இல்லை இல்லை எனக்கு வேணாங்க அதெல்லாம், எனக்கு அவர் ஆண்டவன் என்ன சொல்கிறாரோ அதை தான், இப்போ ஆண்டவன் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு கோவிட் காலம் முடிஞ்சு அவர் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டார் அரசியலுக்கு நமக்கு இல்லைப்பா எனக்கு சாத்தியம் கிடையாது பண்ண. இப்போ அவர் நினச்சி பார்க்கலாம் வந்து ஒரு 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 ஹையஸ்ட்டு பேமெண்ட் வாங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார். கண்டிப்பாக அது ரஜினிக்கு அந்த அந்த இடத்துல இன்னும் இருக்கார் அவர், ரஜினிகாந்த் இருக்கார், இருந்தவர் தான் அவர். இதை விட உச்சமாக ராஜாதிராஜா பட காலகட்டங்கள்லாம் 90கள்லாம் வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தவர். டப்புன்னு நான் அரசியலுக்குள்ளே வரேன், இதுதான் என்னுடைய ஜனநாயகன் கடைசி படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். அதுக்கப்புறம் கடைசி படமாக நடிக்கிறாரா, ஜெயிக்கிறாரா, மக்கள் ஓட்டு போடுறாங்களா, இதெல்லாம் வேறு விஷயம். அந்த இடத்துல நீங்கள் தம்பி விஜய் அவ்வளோ ஒரு தைரியமே வேறு அப்படின்னு சொல்கிறத தான் அது நீங்கள் அப்படி சொல்லனா கூட இதுக்கு ஒரு கருத்து சொல்லணுமா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக எல்லார் மத்தியிலும் இருக்குது வந்து. அப்போ விஜயை பார்த்து ரஜினி பொறாமைப்படுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது வந்து. என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நபரே கிடையாது. எதையும் ஒரு ஈஸியாக எடுத்துக்கூடியவர். சரி இது ஏன் பேசினார் அப்படின்போது அதான் நான் பேசுனேங்க, இளைஞர்களுக்கு வந்து போதை பழக்கத்தை விடணும், அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அதுலேருந்து மீண்டு வந்தவன் நான், எங்கே போனாலும் அதை சொல்லிகிட்டு இருக்கார். நான் அடிக்காத தண்ணி இல்லை, நான் பிடிக்காத தம் இல்லை, அதெல்லாம் பண்ணிட்டேன் வயசு காலத்தில், அதுக்கப்புறம் அனுபவிச்சது எவ்வளோ பெரிய அனுபவிச்சேன் நான். கேட்கலாம் நீங்கள் கூட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நீ இப்போ வந்து தத்துவம் பேசுகிறியாடான்னு. அந்த அனுபவிச்சேன் நான், அதனால தான் இப்போ தத்துவமாக அதை சொல்கிறேன். கேட்குறவங்க கேட்காம போங்க, கேட்டுக்குங்க நல்லது அப்படின்னு. அது ஒரு நல்ல விஷயம் இளைஞர்களுக்கு. ஏன்னா விஜய் மாதிரி ரஜினி மாதிரியான ஒரு உச்ச நட்சத்திரங்களை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அது உண்மை. அவங்க இங்கே தலைவர் என்ன, தளபதி என்ன ஸ்டைல் பண்ணுறாரோ அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய வந்து அவங்க வந்து அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பொறுப்பாக வந்து வட மாவட்ட பக்கமே அவருடைய கவனம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவர் அடுத்து கொங்கு மண்டலம் போவாரா, இல்லை வந்து மத்திய மண்டலம் அவருடைய பிரச்சாரமா, இல்லைனா வந்து குமரி மாவட்டத்துக்கு கிளம்புவாரா அப்படின்றது வந்து அடுத்த கட்டமாக தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.